முடிய நீங்க கேட்கலாம். முடிய வீடியோ எல்லாம் தெளிவா இருக்கா? ரைட். சரி அப்ப பாப்போம். என்ன கேள்வி போட்டீங்க? சமாந்திர விசை சமநிலையில பிரிப்பாஜின். ரைட். என்னடா சரி, என்ன மைண்ட் உங்களோட பயோமெட்ரிக்ஸ் எக்ஸாம்? பயோ மட்டும் தான் நாங்க இருந்து நெக்ஸ்ட் பயோக்காரருக்கு பயோ, மேத்ஸ்காரருக்கு மேத்ஸ் அந்த மாதிரி. என்ன மைண்ட் என்ன மாதிரி அவங்க எக்ஸாம் அது? பிரியந்தாக்கா என்ன மாதிரி எக்ஸாம்? பிரியந்தாக்கா நிக்கிறியோ? பிசிக்ஸுக்கு எக்ஸாம் கட் பண்ணி படிக்குது. சரி பாப்போம். உங்களை சங்கீத்னாக்கா என்ன மாதிரி உங்களோட உயிரியல் பரீட்சைகள்? பாசம் ஈஸின்னு சொன்னேன். ஈஸி ஈஸி கண்டிப்பா. கரோலின் அருட்சியா லீவு வரல. என்னம்மா பண்ற? நான் என்னடி செய்யாது? ஒருத்தருக்கும் வீடியோ வரலையா? என்னடா என்ன வீடியோ வரதே இல்லையோ? சார் அந்த முதல் மாதிரி சார் இஞ்சால அந்த இதுல வைக்க வருது, முன் பக்கத்துல வர மாட்டேங்குது. உனக்கு 6 பேருக்கு மேல ஆட்கள் வந்தா அந்த பிரச்சனை வருது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பாரு. தொடர்ந்து ஜூம்ல என்னென்ன பாடம் ஜூம்ல படிக்கிறாய்? ஓகே சார், இப்போ வந்துட்டு லீவ் ஆயிட்டான். சரியா? கருணாசே உனக்கு கிளியரா? உனக்கு எல்லாம் கிளியரா வந்துட்டு சொன்னீங்க சார். பட் வந்துட்டா நான் ஸ்டக் ஆகி நிக்குது. நீ 3 பாடம் ஜூம்ல படிக்கணியல்ல, மற்ற 3 பாடம். ஆம் சார். ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யமா? எனக்கு சொன்னா அந்த இஷ்யூ உங்க போன் இஷ்யூவா இருக்கும். சொன்னா மற்ற பட்சம் மற்ற பாடங்களும் ஆக்கள் கூட வர வர அந்த பிரச்சனை வரும். ஆக்கள் குறைவா இருக்கபடியே உங்களுக்கு டிஸ்பிளே அவைலபிளா இருக்குன்னு சரி. அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? விசை சமநிலை பற்றி கடைசியா பார்த்தோம். அதுதான் விசை சமநிலை பார்த்தோம். ரைட்? ஓகே. இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன நாளைக்கு இதுக்கு நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு லீவு கேட்கிறாங்க, துளைஞ்சு போனவங்க. பட் விடுறதுல எனக்கு உடன்பாடுகள் கொஞ்சம் குறைவு. ஏன் தானே இந்த நீங்கள் இப்படி டேர்ம் எக்ஸாம் நாங்க மனசாவே மதிக்கிறோம். முதலாவது விளங்கல. இதுக்கு பிறகு நீங்க கேட்பீங்க ஏன் தானே டேர்ம் எக்ஸாம் தலையில முக்கியம் உங்களுக்கு மார்க்ஸ் வராது. இது நான் சொல்ல ஏன் தானே ரைட். இப்ப அந்த டேர்ம் எக்ஸாம் வந்ததுக்கு நான் மனசுல மதிக்கிறதே இல்லை. நான் சொல்ல கட்டாயம் வெளுப்பாங்க. வீட்டைகள் வெளுக்கணும் வேண்டாம். வந்தாரா உசுப்பேத்தி விடுவேன். இந்த வீட்டைகள் வெளுக்கிற அளவுக்கு மாஸ்க் குறையிறது உண்ட பிரச்சனை. நான் சொல்லுங்க ஏன்ப்பா சரியா? அவரேஜான மார்க்ஸ் வேண்டாப்பா நீ தானே ரைட். அவரேஜான மார்க்ஸ்ல எடுங்க படிங்க. இப்போ டேர்ம் எக்ஸாமுக்கு கிளாஸ் நிப்பாடுல எனக்கு உடன்பாடு இல்லை. நாளைக்கு நிப்பாட்ட மாட்டேன். என்ன சிக்கல்னு கேட்டா நாளைக்கு கிளாஸ் நடக்கும். நீ விருப்பம் மட்டும் வீட்டு 2 தூங்கல படி அல்லது வேற மட்டும் ரெக்கார்ட் எடுத்துப்பார். அது உண்ட பிரச்சனை. சரியா? நாளைக்கு கிளாஸ் நடக்கும். சரிதானே? அங்கால அடுத்த தற்பொங்கலுக்குள்ள திங்கள் செவ்வாய்க்கு தற்பொங்கல் எல்லாம் வருது. அது நம்ம இருக்கல்ல. நீ கிறிஸ்டியன் தைப்பொங்கலுக்கு வேணும் சொல்லுவாங்க. ஒரு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாற்ற வீட்டுல இப்படியத்தான் பொங்கல் இரவு வேலை நடக்கும். மலையிறது தோரணம் கட்டுறது போடுறது வேலை நடக்கும். கல்ல நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஜிந்து சார் அன்றைக்குத்தான் ஜிந்து சார் பேசுவார். வைக்கும் ஏன் மற்ற நாட்கள்லாம் கிளாஸ் கட்ட வேணும். அன்றைக்கு ஜிந்து சார் பேச மாட்டார். தைப்பொங்கலுக்கு முதல் நாள் கிளாஸ் அடிச்சா ஜிந்து சார் பேசுவார். ஏன் தானே இந்த சொல்லி கிளாஸ்ல வந்து போனோட இருப்பாங்க. வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க நினைக்கிறேன்.
இது குறுக்கால போன வாக்கியின் கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறது நான் இல்ல குறைஞ்சு ஏன் தானடா அப்ப பிரச்சனை இருக்குல்ல தைப்பொங்கல் அண்டு கிளாஸ் நடக்கும் பெரும்பாலும் ஏன் சரிதானே ரைட் அது என்ன நான் அப்புறம் சொல்றேன் அடுத்த நாள் இல்ல அந்த இதுல டூசன் எல்லாம் ஒரே கான்செப்ட் பழைய காமெடி இருக்கு மாட்டு பொங்கல் பழைய காமெடி தெரியுமா சரி எனக்கு ரிசர்ச் அமல்ல எப்படி காய்ச்சாங்க அப்பா சரியா யாராவது சம்பவம் செய்யும் சுபினா வேணா இந்த மூச சேனல் எப்படி இருக்க லைட்டா சொல்லிடுங்க தம்பி சுபேர் சொல்லுங்க அதுல 3 விசைகளும் ஒரே தளத்துல தாக்கணும் சமநிலை இருக்கணும்டா. ஓகே 3 விசைகள் தாக்கி அரசு சமநிலை கொண்டா முதலாவது 3 விசைகளும் ஒரே தளத்துல இருக்கும் ஓகே கிடைக்கும் அடுத்தது 3 விசைகள் தாக்கக்கூட ஒரு புள்ளியில சந்திக்கணும். 3 விசைகளும் தாக்கக்கூட ஒரு புள்ளியில சந்திக்கணும் ஓகே கிடைக்காரு அடுத்தது ஏதாவது 2 விசையின் விசை வந்து 3வது விசைக்கு எதிராக இருக்கணும். ஏதாவது 2 விசை 3ஆம் விசைக்கு எதிராக இருக்கணும் வெங்காயமாய் கேட்காத சமனும் எதிருமா இருக்கணும். ஏதாவது 2 விசைகளோட விளையுள் என்ன ஏதாவது 2 விசைகளோட விளையுள் 3ஆம் விசைக்கு சமனும் எதிருமா இருக்கணும். நீ என்ன சொன்னி 2 விசை 3ஆவது சமனா இருக்கணும்னு சொல்றாங்க அப்ப அதான் சொன்னேன் ரைட் ஓகே அடுத்தது என்னன்னு சொன்னா நினைக்கிறேன் அடுத்தது எல்லாத்துக்கும் பொதுவான பாயிண்ட்ஸ் என்ன கடைசி சொல்லி முடிச்சிரு அதுல ஒரு புள்ளி பற்றிய விசை திருப்பம் 0 இருக்கணும். அடர்ல இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள அச்சு பற்றியும் விளையில் திருப்பம் 0 இருத்தல் வேண்டும் ஏன் தானே இப்ப இருவிசை சமநிலை பற்றியும் காய்ச்சாங்க மூவிசை சமநிலை பற்றியும் காய்ச்சாங்க ஏன் தானே அடுத்தது சொல்றோம்டாப்பா சமாந்தர விசை சமநிலை கெடிங் போட்ட அப்படி இருக்கு நினைக்கணும் ஏன் தானே அப்ப இந்த மூவிசை சமநிலைகள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிரேக்கெட் எழுதிங்களா எல்லா நேரம் பொருந்தான்னு சொல்லி எது மூவிசை சமநிலைகளாப்பா 2 விதமான மூவிசை சமநிலை இருக்குது எது சமாந்தர விசைகள் தாக்குறதும் இருக்குது சமாந்தரம் அல்லாத மூவிசையும் இருக்கு இங்க கவனியா போய் இப்ப எனக்கு இப்படி ஒரு ஆர்டர் இருக்குன்னு வைங்க சரியா டேபிள் ஆர்டர் இருக்குது ஏன் தானே இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ராசா 3 விசைகள் தொழிற்படுது ஓகே இன்னொரு விசை தொழிற்படுது இதுல இன்னொரு விசை தொழிற்படுது 3வது விசை எங்க இருக்கு எப்படி படிக்கிறதாப்பா இவர் 2 பேரை தாக்கக்கூடவே இருங்க இவர் 2 பேரும் இந்த இடத்துல சந்திக்கிறோமல்லோ இந்த இடத்துல வேண்டா 3வது நிலைக்குத்து விசை அடுத்து என்ன விசை அப்புறமா அதுல தாக்கக்கூட இதுல வரும் 3வது விசை நான் இதுல வந்துருக்கேன்னு சொன்னா இவற்றை தாக்கக்கூட விசையோட ஒரு வேலை வண்டி கொண்டு போகணும் இப்படிப்பட்ட கேஸும் இருக்குது ஏன் தானே அதே மாதிரி இப்படிப்பட்ட கேஸும் இருக்குது இங்க ஒரு விசை இப்படி தாக்கும் இன்னொரு விசை இப்படி தாக்கும் இன்னொரு விசை இப்படி தாக்கும் இப்படியும் சமநிலை சாத்தியமாகலாமோ சாத்தியமாகலாம் ஆகலாம் ரெண்டுமே மூவிசை சமநிலை தான் ஏன் தானே ஆனா இப்ப நீ சொன்ன 2வது பாயிண்ட் இருக்குல்ல இது 3 விசைகளதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் தொழிற்படணும் இல்ல சந்திக்கணும் கன்செப்ட் இருக்குல்ல இல்ல ஒருத்தருக்கு இடிக்கும் இவர் என்ன இவருக்கு செய்யாதுடாப்பா பட் இவருக்கு என்ன செய்யுது பிழைக்குது இவருக்கு பிழைக்குதா இல்லையா இதாலதான் நான் உங்களுக்கு அன்றைக்கு எழுதிக்கிறாப்பன் பிரேக்கெட் இருக்கு என்னால நீங்க பிரேக்கெட் இருக்கு சமாந்தரம் அல்லாத விசைகள் தொழிற்படும் போது மாத்திரம் அத கூட ஒழுங்கா வாசிக்க தெரியா நினைக்கிறேன் சமாந்தரம் அல்லாத விசைகள் தொழிற்படும் போது மாத்திரம் சமாந்தரம் அல்லாத விசைகள் தொழிற்படும் போது மாத்திரம் தான் இந்த 3 விசைகளோட தாக்கக்கூடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கோணம் என்ற விஷயம் வரும் ஏன் தானே ரைட் விளங்குதா சரி இப்ப அதே சமாந்தர விசை சமநிலையை பொறுத்த வரைக்கும் கூட அது 3 இருக்கலாம் 3க்கு மேற்பட்டது இருக்கலாம் அது என்ன ஆகக்கூடியது போல அவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் தேவையில்லை சமாந்தர விசை சமநிலை சிம்பிள் கான்செப்ட் தாண்டா குறித்த திசையில தாக்குற விசைகளோட கூட்டுத்தொகை அதற்கு எதிராக தாக்குன்ற விசைகளோட கூட்டுத்தொகைக்கு என்னவா இருக்கணும் சமனா இருக்கணும் ஒன்னு ஒன்லி ஆப்ஷன் தான் சரிதானே அதே மாதிரி எல்லா விசைகளும் ஒரே தளத்துல என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்காண்டி எதிரெதிராக இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்ற கேன்சல் பண்ணுவோம் அதாவது ஒரு குறித்த தளத்துல விசைகள் விசை என்ன செய்யக்கூடாது விளைவு விசை இருக்கக்கூடாது பட் எங்களுக்கு சமாந்தர விசையை பற்றி அவர் அவ்வளவு கேட்கறது என்ன செய்யறது குறைவு சரிதானே லைட்டா இருக்கா இந்த படங்களுக்கு போடுங்க சமாந்தர விசை சமநிலை போட்டு இந்த படங்கள் சும்மா போடுறோம்
சரியா? இதுல ஸ்டார்ட் பண்ணி மூ விசைகள் சமாந்தரமாக தொலைப்படும் போது, மூ விசைகள் சமாந்தரமாக தொலைப்படும் போது அவற்றின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்று விசைகள் சமாந்தரமாக தொலைப்படும் போது, மூன்று விசைகள் சமாந்தரமாக தொலைப்படும் போது, மூன்று விசைகள் சமாந்தரமாக தொலைப்படும் போது, மூன்று விசைகள் சமாந்தரமாக தொலைப்படும் போது அவற்றின் தாக்கக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றின் தாக்கக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாக்கக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? குறித்த திசையில் தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகை அதற்கு எதிராக தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கிறது. குறித்த திசையில் தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகை, குறித்த திசையில் தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகை அதற்கு எதிராக தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருத்தல் வேண்டும். அதற்கு எதிராக தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருத்தல் வேண்டும். அதற்கு எதிராக தொலைப்படும் விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருத்தல் வேண்டும். சரியா? அடுத்த மூன்றாவது பயன் எல்லாத்துக்கும் பொதுவானது. அடர்ந்த எந்த ஒரு புள்ளியில் உள்ள அச்சுப்பெட்டியும் அடரிலுள்ள எந்த ஒரு புள்ளியில் உள்ள அச்சுப்பெட்டியும் விளைவு திருப்பம் 0. 64 வரையில இல்லை. சிரிச்சு கொண்டிரு. எழுதிவை. அடரிலுள்ள எந்த ஒரு புள்ளியில் உள்ள அச்சுப்பெட்டியும் விளைவு திருப்பம் 0 இருத்தல் வேண்டும். சரியா? ரைட். தரம் அப்படியே 20ஆம் பக்கத்துல, சரியா? 20ஆம் பக்கத்துல சொல்றாங்க பாருங்க. 20ஆம் பக்கத்துல ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கோம். சரியா? மெட்ராக்கள் இந்த படத்தை நோட் பண்ணுங்க. சரியா? படத்தை நோட் பண்ணுங்க. 1970. சரியா? 20ஆம் பக்கத்துல இருக்கிற 10வது கேள்வி. 10வது கேள்வி. சரியா? இது 1991ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 91ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஏன்தானே? ரைட். என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னப்ப நீங்க கவனி. எனக்கு சரியா? இரண்டு ஒரு படம் ஒன்று தந்திருக்கார். ஏயானது படத்தில் காட்டப்பட்டவாறு இரு பாரமற்ற இலைகளினால் கிடைநிலையில் தொங்க விடப்பட்டுள்ளது. சரியா? ஏயும் ஈயும் ஒரு பலகை 2 இலைகளால தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த 2 இலையும் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு இலை இப்படியும், சரியா? ஒரு இலை இப்படி இருக்கிறாப்பா. ஏன்னானே? சரியா? இன்னொரு இலை இப்படி இருக்குது. 2 இலையாலும் தொங்க விடப்பட்டிருக்கு. சிம்பிளா கேட்கிறாரா, அடர்ந்த ஈர்ப்பு மையம் எங்கே இருக்கும் என்றதான் கேள்வி. அதுக்குள்ள சரியா குளம் குளமா பிரிச்சிடாப்ப பாயிண்ட் வந்திருக்காரு. தானே? கிளாஸ் பேப்பர் வச்சுக்கிறவனப்ப நீங்க சரியா
உங்களோட டியூப்ல கீறி பாருங்க ஐடியா வரும். சரியா? கீறி பார் ஐடியா வரும். மற்ற அப்புறம் உங்களுக்கு ஏபிசிடி பாயிண்ட் வரும். நீங்க படத்தை கீறிங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கிற மாதிரி, அந்த அந்த பக்கம் இருக்கிற பேர் நிமிர்ந்து இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா நல்லா சரிஞ்சு இருக்கிற மாதிரி. அங்குதானே டிரைவன் டியூட் இல்லாத கொப்பியில கீறுங்க. இந்த கிளாஸ் ஐடி பாஸ்வேர்ட் மாத்தியாச்சு. நான் சொன்னா ஒரு கிளாஸும் ஐடி பாஸ்வேர்ட் ஐடி பாஸ்வேர்ட் தெரியாம இருக்கும் சில இன்றைக்கு. நம்ம கிளாஸ்ல தொடர்ந்து கிளாஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் நிப்பாடி கொண்டு நிப்பாடி தருவோம்னா ஜோதிச்சான். பட் ஒரு கிளாஸ் ஒரு காலத்துல கட் பண்ண மாட்டோம். சிலபஸ் முடிக்கிற பிறகு டியூட் இருக்கிறாங்க, பென்சிலாலே டியூட்ல கீறுங்க. வெங்க அதுல ஏபிசி எல்லாம் நாணயிலையும் குறிக்கல சொல்லுவாங்க. ஏபிசிடி குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ கீறுவிய கடைசி வரைக்கும் கீற மாட்டேன். சரி பாப்போம். கீறிட்டு கூட பிள்ளைச்சுன்னா மண்டை உடையுமா? சரி அப்படி இதுல ஈர்ப்பு மையம் என்னன்றாங்க நடிக்கிறது. ஈர்ப்பு மையம் நடிக்கிறது பாப்போம். அர்ச்சனாக்கா சொல்லுவா இந்த ஈர்ப்பு மையம் எப்படி கண்டுபிடிக்கிறது? உனக்கு ஐடியா இருந்தா சொல்லுவா. அர்ச்சனாக்கா ஓம் சார். என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சார். சரி, இது எத்தனை விசைகள் தாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல 2 விசை. 2 விசை. அதாவது உங்க 2 கையையும் பிடிச்சு நான் ஒரு போஸ்ட்ல கட்டி தொங்க விட்டுறேன். ஏன் தானே? ரைட். உங்களை இப்ப எத்தனை விசை? 2 விசை தான் தாக்கும். நிறைய ஒரு விஷயம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையே? இப்ப இதுல ஒரு இழுவை இருக்குது. ஏன் தானே? இதுல ஒரு இழுவை இருக்குன்னா T1 இருக்கும். இதுல ஒரு இழுவை இருக்கும் T2. இதை விட கட்டாயம் இவற்றை நிறைய 3வது விசை நிறைய தாக்கும். ஏன் தானே? இப்ப சொல்லமா எத்தனை விசை சமல்? 3 விசை சமல். 3 விசை சமல் என்ன கண்டிஷன்ஸ்? சிம்பிளா எங்களுக்கு 3வது விசை எங்க இருக்குன்றது பிடிக்கணுமா? சிம்பிள் 3 விசைங்களை பெருமானம் எல்லாம் வேணாம். ஜஸ்ட் படத்தை மட்டும் வச்சு பாக்குறா என்ன ஐடியா வச்சு பிடிக்கலாம். மற்ற 2 விசைகளின் கூட்டுத்தொகை 3வது விசைக்கு சமம். அதுக்கு எனக்கு பெருமானம் வேணும். எனக்கு பெருமானம் தெரியல, டிரெக்ஷன் மட்டும் தான் தெரியும். இது இந்த பக்கம் தாக்குது, அந்த பக்கம் தாக்குது. 3வது விசை நேர கீழே தாக்கும். இந்த டிரெக்ஷனை மட்டும் வச்சு எப்படி பிடிக்கிறது? சரி, மூசு சமல ரூல்ஸ் சொல்லுவாங்க. 2 விசைகள் கூட்டுத்தொகை வந்து கீழே தாக்குற எதிர் திசைக்கு சமன். 2 விசைகளை கூட்டுத்தொகை கிளைக்கு சமணமாக இருக்கணும். ஓகே சரி. 2 விசைகளை பிழை. ரைட். ஓகே. வேற ஒரு அடர்ல தாக்குற அச்சு பற்றி விலையில் திருப்பம் 0 இருக்கணும். சரிங்க. அடுத்தது ஓகே. பட் நீ கடைசி முன்னுக்கு சொல்ல ஈஸியான எல்லாத்தையும் மட்டும் சொல்றாரு. ஈஸியான சொல்லுவோம். வேற 2 இருக்கு. சரி, மியூட் பண்ணு பாப்போம். நோட்ஸ்ல இல்லையோ நீ? கழிக்க. அப்ப நோட்ஸ்ல இருக்குதா அடிக்கட்ட? தொட்டி பார், காப்பி தட்டி பார். ஒரு நேர்மையா பாராட்டணும். ஒரே தளத்துல தொழிற்படணும் சொல்லுங்க. சரிதானே? கட்டாயம் அப்படிதான் இருக்கணும். கேள்வியாட்டா காப்பி பார்க்காம சொல்ல ரைவ் பண்ணுவோம். சரி, இப்ப காப்பியை பார்த்து சொல்ல என்ன சொன்னீ? 3 விசைகளும் ஒரே தளத்துல தொழிற்பட வேண்டும். ஒரே தளத்துல தொழிற்படும். இங்க நார்மலாவே ஒரே தளத்துல தொழிற்படும். ரெண்டும் இப்படி காட்டி தொங்க விட்டுருக்கோம். கீழே நிறைய இன்றைக்கு ஒரே இதுல தான் தொழிற்படும். ஓகே. வேற 3 விசைகளின் தாக்க கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். 3 விசைகளின் தாக்க கோடுகளும் ஒரு புள்ள சந்திக்கணும். விளங்கு. இந்த கொப்பிய தட்டி பார்த்தாமா இதெல்லாம் மைண்டுக்கு நிற்கும்.
சரியா இப்ப இந்த கேள்வி தெரியாதுன்னு சொல்றேன் பட் படிச்சிருந்தா ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த விஷயம் பார்த்தா இப்ப இப்ப எனக்கு ஐடியா வந்திருக்கும் பார். சொல்லலாம் என்னோட தாக்கு போட்டு வச்சு படிக்கிறது என்ன செய்யலாம் தாக்கு கோடுகளை வச்சு நடுப்புள்ளிய அவ்வளவுதான் விஷயம். சரியா இப்ப விளங்குதா ஓகே வாழ்த்துக்கள் கட்டி கட்டி கட்டிக்காரியா சரி இதுதானே தமிழே நெருக்கடிகளோட நாம் படுற பாடி கவனி கவனி மாஸ்டர் விக்கிற மாதிரி விற்காத கவனி சரி அப்படியே ரெண்டு இழுவைன்ற ரெண்டு தாக்கோடையும் எடுத்துட்டு வாரு ரெண்டு இதுல சந்திக்கதில்லை இப்ப நிறைய தாக்க கூட எங்க வரணும்டா இங்க நிறைய எங்க இருக்குன்றது அது வேற டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு நிறைய இந்த 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 இப்படி லெக்குத்துல வேற இந்த லைன்ல எங்க இடத்துல ஒரு பல என்னடாப்ப நிறைய எங்கதான் இருக்கணும் இங்கதான் இருக்கணும் சரியா இப்ப கொப்பிலோத்தி படம் இல்ல முக்கிய முக்கியம் சரியா வந்து எதுக்கு நேரம் சரியா இருக்கு பிக்கு நேரம் அப்படியா இந்த பாயிண்ட் பி ஆவடா இந்த பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் வண்டி இருக்கு சிஎம் இருக்கு டிஎம் இருக்கு அப்படியா ரைட் சரியா அப்ப நீங்கள் ரெண்டு படம் டியூட்ல கறி பார்க்கணும் கொப்பில கீறு இல்ல கொப்பில கீறுனா பிழைக்கும் டியூட்லயே கீறு சரியா மற்றாக்கள் டாப்பன் பாசிபிள் இல்லாதாக்கள் படத்தை கீறி போட்டு ரெண்டு வெட்டுமல்ல வெட்டுற இடத்துல நான் குறிச்ச மாதிரி பி என்று கூறி இப்ப கேள்வி வரைக்கும் இப்ப சொல்லலாம் ஓகே பி என்ற இடத்துல இவற்றை தனிமையை செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் முடிவுக்கு வரலாம் சரியா பண்ண முடியும் அது இல்ல அது எக்ஸாம் அப்ப தெரியும் சரியா அப்போ சரி அதே மாதிரி அப்ப இப்ப சில எம்சிஐ கேள்வி வரும்டாப்பா பின்வருவர்கள் மூவிசை சமலைகள் சாத்தியமற்றது என்று சொல்லி சில கேள்வி மூவிசை சமலை சாத்தியமற்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் மூவிசை சமலை சாத்தியமற்றன்னு சொல்லி ஒன்னொல்லி ஆப்ஷன் தான் சும்மா அம்புக்குரிய போட்டு விட்டாருண்டா சில படங்கள்ல மட்டும் பாருங்க நீங்க அப்படி 3 பீஸ் வந்து பெறானே சரியா நீங்க அதை பத்தி யோசிக்காத சரியானே நீ என்ன செய் 3 தாகோட்டையும் உங்களுக்கு நட்டி கொண்டு வா இப்படி ஒரு படம் தந்திருக்காரு வைய 3 தாகோட்டம் ஒரு பிள்ளை சந்திக்குது இல்லத்தானே அது சமல்ல சாத்தியம் இல்லை அதுக்காண்டி இப்ப இப்படி ஒரு படம் திரைக்க 3 ஒரே வழியில சந்திக்க போடுவாரு இல்ல அது இது சமாந்திர விசைச்சம் இல்ல சமாந்திர விசைச்சமல்ல செய்யாது இது வாய்ப்பு இருக்குடா அப்ப 3 விசைச்சமல்ல சாத்தியம் இருக்கு சமாந்திர விசைச்சமல்ல கூட ஒரு தாக்குள்ள புள்ளிகள் ஒரு தாக்குள்ள ஒரு புள்ளி என்ன செய்யாது சந்திக்காது விளங்குறானே பட் சமாந்திரம் எல்லா விஷயம்னா கட்டாயம் என்ன செய்யணும் ஒரு புள்ள சந்திக்கணும் ஒருவேளை இப்படி சந்திக்காத மாதிரி யாருக்கு நிறைய வராது எம்சிக்களில் வரலாம் சரிதானே அதே மாதிரி சில வேறு சில எம்சிக்களில் வருன்றா சார் அப்படின்னு சொன்னா மூவிசை சமல் லைக் சரிதானே இங்க பாரு அன்னைக்கு ஒரு கோமக் தந்து விட்டான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கு அந்த கோமக்ல தந்த பெருமானங்கள் சொல்லுங்க 2 4 6 ஓகே 392 அடுத்தது 444 அடுத்தது 8 2 10 5 10 5 சரி கடைசியா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் ஞாபகம் இருக்கா பின்வருமாறு 3 விசைகள் முறையே தொழிற்படுகின்றன இதில் சமநிலை காணப்படாது எது சமநிலை சாத்தியமற்றது என்று கேட்டான் சரியா வடிவப்பேர் இதுவரைக்கும் கேள்வி இப்படி கேள்வி கேட்கலாம் அல்லது இப்படி படங்களை தந்து ஒரு சமநிலை சாத்தியமற்றது கேட்கலாம் இல்லாட்டி ஜஸ்ட் பெருமானத்தை மட்டும் வச்சு கேட்கலாம் பெருமானத்தை வச்சு கேட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறது பெருமானத்தை மட்டும் வச்சு கேட்டா இதுல சமநிலை சாத்தியமற்றது என்றது எப்படி கண்டுபிடிக்கிறது பெருமானத்தை மட்டும் வச்சு கேட்டா பெருமானத்தை மட்டும் வச்சு கேட்டா சமநிலை சாத்தியமற்றது எப்படி கிடைக்கிறது மாதிரி மேடம் இப்படியான கேள்வி கேட்டாண்டா பெருமானத்தை மட்டும் கேட்டாருண்டா உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கணும் இங்க பாருங்க எனக்கு 3 விசைகள் தொழிற்படுது அதாவது சமாந்திரமா இருக்கலாம் சமாந்திரம் எல்லாம் இருக்கலாம் சில படம் இருக்குமா எக்ஸ் ஒய் செட் 3 விசைகள் இருக்குது விளங்குதானே அது எப்படி வேணாலும் விரும்பத்துக்கு போட்டோம்டா சரியா சமாந்திரமாவும் இருக்கலாம் சமாந்திரம் அற்றதாகவும் இருக்கலாம் ஏன் தானே இன்னொரு கேஸ் இருக்கப்ப இந்த விறகுக்கு சாரி அடுப்புக்கு விறகு வைப்பேன் தெரியும் இந்த ஃபேன் செட்டாடா
இதே மாதிரி வரும். அதாவது எல்லா கோணங்களும் வந்து பாத்தீங்கன்னா 120 பாகை 120 பாகை. அடுத்தது 120 பாகை 120 120 120 நான் சொல்றேன் தானே 120 120 120 கன்சப்லாங்களா ரைட். இப்ப இந்த கதையின்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதையின்படி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சம கோணங்கள் எல்லாம் சொன்னப்ப வடிவப்ப இது 5 நியூட்டன், இது 5 நியூட்டன், இது 5 நியூட்டன். இது சமநிலை சாத்தியம் நினைக்கிறீங்க, சமநிலை சாத்தியம் நினைக்கிறீங்க. இது உள்ள கோமோ செப்பியன் அறிவை பாத்தீங்கன்னா தெரியும் இது சமநிலை சாத்தியம் இல்லையா? ஏண்டா மூன்றும் சம விசைகள் சம ஆங்கிள் வச்சிருக்க விளைவு விசை என்ன வேற இருக்கும், பூஜ்ஜியமா இருக்கத்தான் போடும். இது நம்மள விளங்குதாடாப்பா? ரைட். சரி, ஓகே, ஞாபகம் தானே? சரி, இப்ப இந்த கேள்விக்கு சரி கஷ்டம் சொல்லுவா. இந்த கேள்விக்கு நீ எப்படி ஆன்சர் வைப்ப? சரி, இப்ப ஒரு விஷயம் சொல்லி தந்துருக்கேன். முதல்ல இது சமநிலை சாத்தியம். இந்த லிஸ்ட்ல இப்ப நான் சொன்னபடி இது சாத்தியமா வரலாம். பட் எனக்கு ஆங்கிள் தெரியல, ஜஸ்ட் பெருமானம் இருக்கிற கருமணம் கட்ட இப்படித்தான் இருக்கணும் அவசியம் இல்லை, எப்படியும் இருக்கலாம். இதுல பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது, யாருக்கு பாசிபிலிட்டிஸ் வரவே வராண்டதான் எங்களுக்கு கேள்வி. சரியா? ரைட். இதுல இருந்து ஏதாவது ஒன்று தட்டுவா எங்க சொல்லுவா. சொல்லு. அது காலாவதி ஆயிட்டு போடுறாங்க. சார் சொல்லு சொல்லு. ஏதாவது ரெண்டா கூட்டேக்க அது மூன்றாவதை விட பெருசா இருந்தா அது சமநிலையில இருக்கும். அப்படி வாரீங்க. சரி, அப்ப எப்படி உன்னோட சொல்லுங்க, எந்த ரெண்டையும் கூட்டி பாத்துறீங்க? 4 ரெண்டையும் கூட்டேக்க 6க்கு சமனா இருக்கு. ஓகே. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 2 விட கூட இருக்கு, அப்ப அது வராது. எது 2 விட கூட இருக்கு? 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10, 2 விட பெருசு. ஓ, அப்ப அது வர நினைக்கிறீங்களா வரா நினைக்கிறீங்களா? வராது. வராது. அப்ப இது வராது அப்படித்தானே? சரி, ஓகே. அடுத்தது வந்து 3ஐயும் 50ஐயும் பொறுவாரு. இப்ப 4ஐயும் 2ஐயும் கூட்டி 6 விட சமன்னு சொன்னீங்க. 2ஐயும் 6ஐயும் கூட்டி சாரி 4ஐயும் 6ஐயும் கூட்டி அப்ப 2ஐயும் 6ஐயும் கூட்டி பாக்குறது. 2ஐயும் 6 கூட்டி பார்க்கணும் சார். அங்க புடையோடய நீ அப்படி விட்டுட்ட அப்படியே? இல்ல சார், என்ன கூட்டி பார்க்கணும். சரி, அப்படியே சொல்லு. அடுத்தது வந்து 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7, 2 விட பெருசு. என்ன 3 9 2 தான். 9 சாரி, நான் 4 நினைச்சேன். சார் 9ஐயும் 3ஐயும் கூட்டினா இது 2 விட பெருசு. 3ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் 9 விட பெருசு. சின்ன, அதனால அதுவும் வராது. வேற இது என்ன மாதிரி 4 4 சார் அதுவும் இதை கூட்டினாலும் தானே வரும். வராத? அதையும் வராது. ஆவத்தோட இல்லைங்க, எந்த ஆன்சரும் வராது. 5 10 5 வரும். நீ சொன்னதெல்லாம் சரிதான் சாந்தி. ஆனா என்ன சிக்கல்னு கேட்டா, ஏதாவது 2 கூட்டினாடா அது 3ஆவதுக்கு சமன் அல்லது 3ஆவதை விட பெருசா இருக்கும். விளங்குதா? ஏதாவது 2 கூட்டினா அது 3ஆவதை விட 3ஆவது சமன் அல்லது 3ஆவதை விட பெருசா இருக்கணும். நான் சொல்ல கன்செப்ட்ங்க நீங்க சிங்கிள் யோசிச்சு வச்சுக்கீங்க. சரியா? பெருசா இருக்கும். அப்ப இப்ப திருப்பி என்ன மாதிரி 2ஐயும் 4ஐயும் கூட்டுறோம் 6க்கு சமனா இருக்கலாம், அல்லது கூட்டுத்தொகை பெருசா இருக்கணும். சமனா இருக்கணும் அல்லது 3ஆவது ஆளோட கூட்டுத்தொகை என்ன இருக்கணும், பெருசா இருக்கணும். 4ஐயும் 6ஐயும் கூட்டுறோம் 2ஐ விட பெருசா இல்லையா? பெருசு. ஏன் தானே? அதே மாதிரி 6ஐயும் 2ஐயும் கூட்டணும். 3 வளத்தாலையும் கூட்டி பார்க்கணும். விளங்குதா? 3ஐயும் தனித்தனியா கூட்டி பார்க்கணும். 2ஐயும் 4ஐயும் கூட்டி பார்க்கணும், 6ஐயும் 4ஐயும் கூட்டி பார்க்கணும், 6ஐயும் 2ஐயும் கூட்டி பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த 5 ஆன்சரையும் செக் பண்றதுக்கு நீ எத்தனை கூட்டல்களை செய்ய வேண்டியது? 15 தரம். சில இந்த 4 நாளை கூட்டத்தை எழுதாண்டு நீ ஒரு வெங்காயம். சரியா? ரைட். இந்த டைம்ல தாண்டா இந்துவானந்த சுவாமி சில ஐடியாக்கள் சொல்றாரு. என்ன சொல்லுங்க? ஒண்டொண்டா கூட்டி பார்க்காத, ஏன் தானே ஜெயமே லயம். சரியா? சின்னாக்கள் 2 பேரை கூட்டு. அப்படியாப்ப சின்னாக்கள் 2 பேரை கூட்டு, அது பெரிய ஆளை விட பெருசு எல்லாம் சமனா இருந்துச்சுன்னா மிச்சாக்களும் அதே மாதிரி சரியா வரையும்.
என்னடி சின்னாக்கள் 2 பேரை கூட்ட சரியா வந்துச்சுன்னா மற்ற பெரியாக்களை கூட்ட சரியா பெருசா தானே வரும். நான் சொல்ல ஏன் தானே பிள்ளை எங்க வரும், சின்ன நம்பர்லாம் பிள்ளை வரும். இப்ப நான் சொல்லலாம் தானே. அப்ப சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு சொன்னா, உனக்கு XY Z 3 விசை இருக்குதா. முதல் XY Z ஏறு வசப்படுது XY Z. பட் எங்களுக்கு உண்மையான ப்ராப்பரான கன்செப்ட் சொன்னா ஏதாவது 2 விசைகளின் கூட்டுத்தொகை, பருமன்களின் கூட்டுத்தொகை. ஏன்னா முதல் கைக்கு என்ன சொன்னா ஏதாவது 2 விசைகளின் கூட்டுத்தொகை அல்லது விளைவு 3ஆம் விசைக்கு சமணம் எதிரமா இருக்கணும். அது காவி கூட்டல். அப்படி இந்த காவியும் இந்த காவியும் விளைவு கட்டாயம் செய்யப்படாது. 3ஆவதுக்கு சமணம் எதிரமா வரும். அது காவி கூட்டல். இது பெருமான கூட்டல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சில காய்கறி யோசிக்கும். இதோட அங்க சமன் சொன்னா இங்க பெருசா வரணும்னு சொல்றேன். என்ன சொன்னாப்பா நீங்கள் சின்னாக்கள் ரெண்டு பேர்ட்ட பெருமானத்தை கூட்டி பாருங்க. அது 3ஆவது ஆளுக்கு சமனாவோ அதை விட பெருசா இருக்கணும். இது பெருமானத்தை வச்சு சொல்றது. பெருமானம் திசை எல்லாத்தையும் கருத்துல கொண்டோம்னா ஏதாவது 2 பேர்ட்ட விளைவு 3ஆவது ஆளுக்கு சமணம் எதிரமா இருக்கணும். அது வேற கதை, இது வேற கதை. ரெண்டையும் கூட குழப்ப கூடாது. சரிதானே? ரைட். அப்ப நான் என்ன சொல்றேன், அப்படி சின்னாக்கள் 2 பேர் இருக்கணுமല്ലോ. இந்த சின்னாக்கள் 2 பேர்ட்ட கூட்டுத்தொகை, சின்னாக்கள் எக்ஸும் வையும் சின்னாக்கள் இவற்ற கூட்டுத்தொகை 3ஆவது ஆளுக்கு சமனாவோ அல்லது அதை விட பெருசாவோ இருக்கணும். அப்படி பாருமா, இங்க யார் சின்னாக்கள் 2 4 சின்னாக்கள் கூட்டுத்தொகை 6க்கு சமனா இருக்கு. அப்ப இது சமநிலை சாத்தியம். விளங்குதா? 3 9 2 யார் சின்னாக்கள் 3 9 2 3 2 நேர்ந்தானே கூட்டினா 5. அது பெரிய 9 விட என்னவா இருக்குடா, குட்டியா இருக்கு. விளங்குதானே? அப்படி வரக்கூடாது. கூட்டுத்தொகை 3ஆவது விட என்ன இருக்கணும், பெருசா இருக்கணும். சோ இது சமநிலை சாத்தியம் இல்லை. 4 4 4 இது போட்டு இருக்கு ஏற்கனவே சொன்னாங்க. ஏன்தானே? இல்ல நீங்க நோமலா கூட்டி பார்க்க போறாலும் பிரச்சனை இல்லை. 4 4 8 அது 4 விட பெருசா சமநிலை சாத்தியம். இதுல சின்ன கல்யாணம் 8 2 கூட்டினா 3ஆவது 10க்கு சமனா இருக்கு, சமநிலை சாத்தியம். வாங்குதா? 5 5 10 3ஆவது ஆளுக்கு சமனாத்தான் இருக்குது, சாத்தியம். அப்ப எப்படி இருக்கணும் இப்ப சொல்ல கேரோலின் என்ன கண்டிஷன்? அடிக்கடி கிளாஸ் விட்டு எழுப்பி தெரியும். கேள்வி கேட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு மைக் அட்மிட் பண்ணும் பாரு. இப்ப எங்க சம்னாக்கா சொல்ல என்ன மாதிரி கதை என்ன என்ன ஷார்ட்கட்? சம்னாக்கா நிக்கிறியா? சம்னா நிக்கிறியே? தனுஜியாக்கா நிக்கிறீங்களோ? தனுஜியாக்கா தனுஜியா நிக்கிறியோ? கிளாஸ் முடியிருக்கு 2 பேரும். அஸ்விபா கடக்குன்னு சொல்லுவோம். என்ன கண்டிஷன் திருப்பி சொல்லு. 2 விசைகள கூட்டுத்தொகை 3ஆவது விசைக்கு பெருசா இல்லாட்டி சமனா இருக்கும். அதாவது 2 சின்ன விசைகள் கூட்டுத்தொகை 3ஆவது விசைக்கு சமனா அல்லது அதோட பெருசா இருக்கும். உங்களுக்கு விளங்கின மாதிரிப்பா நோட் 2 போட்டு நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நோட் பண்ணீங்கன்னா இப்ப அந்த கேள்வியை பாரு. சரியா? நோட் பண்ணீங்கன்னா சமநிலையில் இருக்கிற முதலாவது கேள்வி, சமநிலை இருக்கிற முதலாவது கேள்வி 19ஆம் பக்கத்துல இருக்கிற முதலாவது கேள்வி 1996ஆம் ஆண்டு வந்தது. சரியா? ஒண்ணுமில்ல. பொருளுடன் மீது தாக்கும் பின்வரும் விசை கூட்டங்கள் எது பூச்சிய விளையல் விசையை கொண்டிருக்க முடியாது? பூச்சிய விளையல் மீன் விசைச்சம் விளையல் விசை பூச்சியமா இருக்கா? அதனை கேட்டிருக்காரு. என்ன பெருமானம் வந்திருக்காருன்னா 2 2 2 2 3 4 1 2 2 1 1 2 1 2 4 அளவு எங்க வேணும்? சரியா? என்ன கதை? பழக்கமான கதை. இதுல பிரச்சனை இல்லை. முன்னும் உண்டா இருக்காது.
அடுத்த சின்னாக்கள் 2 பேர்ட்ட கூட்டுத்தொகை 3ஆவது விட 3க்கு சமமா இருக்கு சாத்தியம். சின்னாக்கள் 2 பேர்ட்ட கூட்டுத்தொகை 3ஆவது விட குட்டியா இதுல இருக்குது. அப்ப இது சமல்ல சாத்தியம் இல்ல. விளங்குதா? அடுத்தது இங்க சின்னாக்கள் இவ 2 பேரும் கூட்டினா 3ஆவது ஆளோட பெருசா இருக்கு, சமல்ல சாத்தியம். சின்னாக்கள் 2 பேரும் 3ஆவது ஆளோட பெருசா இருக்கு, சமல்ல சாத்தியம். சோ என்ன ஆன்சர் வராது? உண்டாது உறுதியலம். என்ன ஆன்சர் வரும்? இது வரும் 5வது ஆன்சர் பொருத்தமானது. இதை விளங்குதா? 5வது ஆன்சர் பொருத்தமானது. சரியா? அப்படி எல்லாம் போயிடலாம். அந்த ஒதுக்குறது மட்டும் பிள்ளைங்க நான் சொல்றேன். சரியா? ரைட். ஒரு கேள்வி கொண்டு போடுங்களா? சீரற்ற அடரின் ஈர்ப்பு மையம் துணைகள் சொல்லி ஒரு கேள்வி போட்டு கொள்ளுங்க. சீரற்ற அடரின் ஈர்ப்பு மையம் துணைகள். கேள்வி போட்டு கொள்ளுங்க. சீரற்ற அடரின் ஈர்ப்பு மையம் துணைகள். சீரற்ற அடரின் ஈர்ப்பு மையம் துணைகள். ரைட். கேள்வி போடுங்க. சீரற்ற அடரின் ஈர்ப்பு மையம் துணைகள். கடைசியா வந்த 2-3 கிளாஸுக்கு முதல் ஒரு சீரான பொருட்கள ஈர்ப்பு மையம் எப்படி பாக்குறேன்னு பாத்தாங்க. 2 m இருந்தா அவ்வளவு எங்க இருக்கும்? நடுவுல. ஒரு 2m ஒரு mm இருந்தா 2m கிட்ட திணிவு 2 கொண்ட தூரம் 1க்கு 2 இருக்கிற மாதிரி அப்படியான கான்செப்ட் எல்லாம் வச்சு பார்த்து பிடிச்சிட்டாங்க. சீரற்ற பொருட்கள் எப்படி பாக்குறது? அப்படி ஒரு பொருள் வந்து தாரேன். சும்மா அந்த ஒரு வேற இது இந்த ஈர்ப்பு மையம் எங்க இருக்கு? முடிஞ்சவருக்கு கண்டுபிடிச்சுக்க. என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கேயாவது இருந்து கட்டி தொங்க வரும். சரியா? கட்டி தொங்க விட்டா எங்க அர்ச்சனாக்க சொல்ல கட்டி தொங்க விட்டு எத்தனை விசைச்சாமல் இருக்கும்? கட்டி தொங்க விட்டவன்டா இது எத்தனை விசைச்சாமல் இருக்கு? டக்குன்னு சொல்லணும். இரு விசைச்சாமல். இரு விசைச்சாமல்லைக்கு என்னமா கண்டிஷன்? பரமநிலையும் திசையிலையும் சமனாகவும் எதிராகவும் 2 விசைகளும் பரமநிலையும் திசையிலையும் பரமநில சமனாகவும் திசையில எதிராகவும் ஒரே தாக்க கோட்லயும் இருக்கணும். ஏன் தானே? ஓகே, மீட் பண்ணுங்க. சரியா? அப்ப குழந்தை பிள்ளை விளையாடுறா இந்த இழுவை இதுல தொலைப்படுதுன்னு சொன்னா கையில பிடிச்சிருக்குன்னா தெளிவாப்படுச்சு. அப்ப நிறைய எந்த அச்சின் வழி இருக்கும்? இந்த அச்சின் வழியே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்ன்ற முடிவுக்கு வரலாம். சோ இந்த புள்ளி ஏன்னு சொன்னாராப்பா இந்த புள்ளியை நான் A' வைக்கிறேன். அப்போ உனக்கு வடிவா தெரியும் ஈர்ப்பு மையம் எந்த அச்சின் வழியே இருக்கு? A into A' அச்சு வழியே இருக்கு. ஏன் தானே? இப்ப தலைவர் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல கட்டி தொங்க வர்றேன். சரியா? புள்ளி B-ல கட்டி தொங்க வர்றேன். இந்த கட்டை அவுத்து போட்டு திருப்பி கட்டி தொங்க வரும். விளங்குதா? கட்டி தொங்க டைப் என்ன செய்யலாம்? ஒரு திரும்பி ஒரு கன்செப்ட்ல வருமா வராது? ட்ரை பண்றேன். இது பி. அப்ப ஏற்கனவே கட்டி தொங்க விட்ட போயிட்டு அது இங்க இருக்குன்னு விட்டு வரேன். எனக்கு இருக்காத ஏன் தானே? சரியா? அதாவது முதல் இருந்த இடம் வந்து இப்ப நான் இங்க இவரை கட்டி தொங்க இப்படி டர்ன் பண்ணி வரேன் தானே? சரியா? இப்ப இது நமக்கு நேர்கோட்டு நேரத்துல வர போகுது. இது பிபி டேஸ். பிபி டேஸ். இப்ப சொல்ல இந்த கதையின்படிதான் ஈர்ப்பு மையம் ஏல இருந்து A' அச்சு வழியே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த கதையின்படிதாப்பா ஈர்ப்பு மையம் B-ல இருந்து B' அச்சுல ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. சிம்பிள் கான்செப்ட். 2 அச்சும் குறுக்க வெட்டுறோம் இவர்தான்டாப்பா. ஒவ்வொன்று எடுத்தோம்டா ஈர்ப்பு மையம் எங்க இருக்கு? முடிவுக்கு வரலாம். புள்ளி ஓவில இருக்குது. நான் சொல்ல கான்செப்ட் என்ன செய்ய போறேன் நினைக்கிறீங்க? 2 வளர்ந்துட போயிருக்கு. என்ன கிளாஸ் இல்லோ? சரி காட்
கஷ்டப்பட்டா சாதப்பட்டவனுக்கு 2 சேர் பொருள் இருக்கக்கூடிய மேல தான் காணும். இன்னொரு ஓடர் சரியா ரைட் டேய் எழுதப்போ சரியா அடர் ஏயிலிருந்து கட்டை தொங்க விட்டப்பட்டுள்ள சரி அடர் ஏயிலிருந்து கட்டி தொங்க விடப்பட்டுள்ள போது 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 அச்சு ஏபி நிலைக்குத்தாக அமையுமாறு உள்ளது. அடர் ஏயிலிருந்து கட்டி தொங்க விடப்பட்டுள்ள போது அச்சு ஏபி நிலைக்குத்தாக அமையுமாறு உள்ளது. அச்சு ஏபி நிலைக்குத்தாக அமையுமாறு உள்ளது. அச்சு ஏபி நிலைக்குத்தாக அமையுமாறு உள்ளது. எனவே ஈர்ப்பு மையம் ஏபி அச்சின் வழியே ஏதேனும் ஒரு புள்ளியில் உள்ளது எனலாம். எனவே ஈர்ப்பு மையம் ஏபி அச்சின் வழியே ஏதேனும் ஒரு புள்ளியில் உள்ளது எனலாம். எனவே ஈர்ப்பு மையம் ஏபி அச்சின் வழியே ஏதேனும் ஒரு புள்ளியில் உள்ளது எனலாம். ஈர்ப்பு மையம் ஏபி அச்சின் வழியே ஏதேனும் ஒரு புள்ளியில் உள்ளது எனலாம். ஏபி அச்சின் வழியே ஏதேனும் ஒரு புள்ளியில் உள்ளது எனலாம். சரியா? வேறொரு புள்ளி பியில் தொங்க விடப்பட்டுள்ளது. வேறொரு புள்ளி பியில் தொங்க விடப்பட்டுள்ள போது வேறொரு புள்ளி பியில் தொங்க விடப்பட்டுள்ள போது வேறொரு புள்ளி பியில் தொங்க விடப்பட்டுள்ள போது
ஒரு புள்ளி கீழ் தொங்க விடப்பட்டுள்ள போது பிபிஎஸ் அச்சு நிலைக்குத்தாக காணப்படுகிறது. பிபிஎஸ் அச்சு நிலைக்குத்தாக காணப்படுகிறது. தொங்கப்பட்டுள்ள போது பிபிஎஸ் அச்சு நிலைக்குத்தாக காணப்படுகிறது. பிபிஎஸ் அச்சு நிலைக்குத்தாக காணப்படுகிறது. எனவே ஈர்ப்பு மையம் பிபிஎஸ் அச்சு வழி ஓகே. எனவே ஈர்ப்பு மையம் பிபிஎஸ் அச்சு வழியே ஏதேனும் ஒரு புள்ளியில் காணப்படுகிறது எனலாம். எனவே ஈர்ப்பு மையம் பிபிஎஸ் அச்சிலிருந்து ஏதேனும் ஒரு புள்ளி வரையில் காணப்படுகிறது எனலாம். சார் முதலாவது சொன்ன பாயிண்ட்ல ஏபி நிலைக்குத்தாக அமையுமாறுவா இல்ல ஏ ஏ டேஷா? ஏபி என்ன சொன்னாங்க முக்கியமா அது ஏபி இல்ல ஏ டேஷ் தான் முதலாவது சொன்னது வந்துடா ஏ டேஷ் பர் சிட்டி கொண்டு போய் நினைக்கணும் என்ன அப்படியே சொன்னாங்க இல்லையா? நான் முதல்ல ஏபின்னு சொல்லி போட நினைக்கிறேன். அப்ப ஏல தங்களுடைய ஏபி நிலைக்கு சொல்லி போட நினைக்கிறேன். பிள்ளையா சொல்லி போடா ஏபி இல்லடா மாறி சொல்லியாச்சு ஏ டேஷ் இல்லைங்க ஏ டேஷ் நிலைக்குத்தாக. இப்ப ரெண்டாவது பாயிண்ட்ல பில தங்களுடைய பி டேஷ் நிலைக்குத்தாக காணப்படுகிறது. அப்ப அதே மாதிரி வசனத்திலே ரெண்டு ஏ டேஷ் அச்சில் இருக்கும் ஈர்ப்பு மையம் என்றும் இங்க பி டேஷ் அச்சில் இருக்க வேண்டும். ஏன் தானே இரண்டு அச்சுக்களும் சந்திக்கும் புள்ளி ஓவில் அடரின் விளையில் ஈர்ப்பு மையம் காணப்படும். சரியா? ரைட். இதுல இன்னொரு வசனம் எழுதுவாங்கடா. என்ன சொன்னாங்க? இரண்டு அச்சுக்களும் சந்திக்கும் புள்ளி ஓவில் அடரின் விளையில் ஈர்ப்பு மையம் உள்ளது எனலாம். இதெல்லாம் திருப்பி கேட்கறீங்க பாருங்க ஜோஜுல தெரியாம. இரண்டு அச்சுக்களும் சந்திக்கும் புள்ளி ஓவில் அடரின் ஈர்ப்பு மையம் உள்ளது எனலாம். சரியா? ரைட். சிம்பிள் கேள்வி. அப்போ இங்க பாரு. சரியா? நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த புள்ளி இருக்குதானே இந்த புள்ளியை நான் எக்ஸ் எடுக்கிறேன். சரியா? எனக்கு சும்மா இருக்கலாம இந்த எக்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சிமோலன் பிரிவை கொண்டு வந்து அட் பண்றேன். எக்ஸ் புள்ளியில ஒரு சிமோலன் பிரிவை கொண்டு வந்து அட் பண்றேன். நான் சொல்றது ஏன் தான் அட் பண்றது. அதாவது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்ப ஏற்கனவே ப்ராசஸ் முடிஞ்சது நார்மலா கண்டுபிடிச்சு ஓவில ஈர்ப்பு மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு தெளிவா அட் பண்றேன். விளையில் ஈர்ப்பு மையம் எங்க இருக்கு? அதாவது ஒரு திணிவை சேர்த்தம்டா ஈர்ப்பு மையம் திணிவை சேர்த்த பக்கமா லைட்டா என்ன செய்யணும்டாப்பா நகரம். நான் சொல்றாங்க ஈர்ப்பு மையம் அல்ல தனி மையம் என்ன சொல்றா திணிவை சேர்த்த பக்கமா லைட்டா என்ன செய்யும் நகரம். இதுவே இந்த இடத்துல ஒரு துண்டோண்டு வெட்டி இருந்தா ஒப்போசிட்டா விளங்குதா? இதை உங்களுக்கு விளங்கின மாதிரி வசனம் எழுதுவா. நான் தான் சொல்ல விளக்கினா பட் முதல் வசனம் சொல்லிக்க நீ சிரிச்ச நீ எல்லோ மீன் அந்த வசனத்தை முடிக்க தெரியாத நீ இல்லை முதல் தவிர நம்ம முதலே தந்துடுண்ணா அப்போ உங்களை விளையாமை நீங்கள் கொள்ளும். சரியா? விளையாமை கொள்ளுங்க. சரியா? ஒரு தெளிவா சேர்ப்பனா இருந்தா இன்மையும் தெளிவா சேர்த்த பக்கமா லைட்டா ஏராசா ரைட். சரியா? 13ஆம் வினாவை ரைட் பண்ணுவோம். ஐ மீன் 20ஆம் பக்கத்துல இருக்கிற 13வது கேள்வி ராசா. சரியா? 1992ஆம் ஆண்டு வந்திருக்கிற கேள்வி. ஒழுங்கற்ற வடிவத்தை உடைய மெல்லிய தகடு ஒன்று ஒரு புள்ளி ஏயில் இருந்து அதை டியூட்டில் எழுதுங்க. கேள்வி நம்பர்ல போட்டு கொப்பி எழுதி வையுங்க. டியூட் வரைக்க பார்க்கலாம். சரியா? இது A dash. ரெண்டாவது படம் தந்திருக்காருடா.
சிம்பிள் சரியா ஒழுங்கற்ற வடிவத்தில் மெல்லியதாடு ஒரு ஒன்று ஒரு புள்ளி சாரி ஒரு புள்ளி ஏழிலிருந்து ஒரு ஒன்றில் காட்டப்பட்டவாறு நான் ஒன்றினால் சுயாதீனமாக தொங்கப்பட்டுள்ளது. பின்னர் இத்தகடு வேறொரு புள்ளி பியிலிருந்து ஒரு 2ல் காட்டப்பட்டவாறு சுயாதீனமா தொங்குது. பியில தொங்குற படம் தாண்டா அப்ப 2வது படத்துல காட்டியிருக்கார். இப்ப ஏல தொங்க வர்றது ஏற்கனவே 3வது படத்துல காட்டிட்டாரா. 3வது படத்துல இப்ப உங்களுக்கு எது நேரம் இருக்கிற மாதிரி சொல்றாரா ஏ காட்டிட்டார். ஏன் தானே சிம்பிள் கேள்வி அந்த இட் மையம் என்னது கேள்வி சரி ஆன்சர் பண்ணு. Sana Mubarak, an answer. Sangeethanaka, an answer. Dr. Rayone? Yes, sir. Yes, level. Pretty good. Symbol concept A-ADAS நிலைக்குத்தா இருக்குன்னா இங்கேயும் அதே தானே சரியா. அப்ப முதல்ல அந்த A-ADAS இழுத்து நீட்டுங்க. அதே மாதிரி நிலைக்குத்தாச்சு இழுத்து நீட்டுங்க. எல்லாம் cross பண்றது எங்க வந்து cross பண்றது Yes, sir. cross பண்றது சரியா. ஆன்சர் எஸ். எஸ் மீன் 4வது ஆன்சர் கொடுத்தோம். எஸ்ன்றது 4வது ஆன்சரா இருக்குன்னா நம்ம கியூட்டா படிச்சு வச்சுக்கணும். ரைட் 17ஆம் கேள்வியை பாருங்க. 17 பாருங்க. அது புள்ளி நூன் இருக்குடா. அது அந்த பாவனில இருந்து சயின்ஸ் உனக்கு மாத்தாம இருக்குடா. கேபிட்டல் டியா சிம்பிள் கன்செப்டா உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா H வடி ஒழுங்கானது புள்ளி Bல இருந்து தொங்கப்படும் போது P ஆனது B க்கு கீழே இருக்குமா. நீ Bல இருந்து தொங்க விட்டான்னு சொன்னா B க்கு கீழே D இருக்குமா. B க்கு கீழே D இருக்குமா. சரி E ல இருந்து தொங்க விட்டா C வந்து E க்கு கீழே இருக்குமா. E ல இருந்து தொங்க விட்டீங்கன்னா C வந்து E க்கு கீழே இருக்குமா. ஏதானே அடர்ந்த விளையல் ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்ன்றதான் உங்களோட கேள்வி சரியா. விளையல் ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்றது கேள்வி. A B C D வந்து E. இலந்தவங்க டி கீழே இருக்குது. இலந்தவங்க சி கீழே இருக்கு. என்ன சொல்றது 5வது பார்ப்போம். 5வது சரியா. நான் சொல்லிக்க மாட்டேன். இங்க இருக்கு சரியா. கணக்கு பிறகு இப்ப டீ யூஸ் போறா இருப்பையா. கேள்வி சார் இன்னொரு புள்ளி ஒன்று குறிக்கணும் சார். இதம்மா எஸ் வந்து
இது 17வது கேள்வி தானே? பாஸ்ட் பேப்பர் புக்ல எஸ் இருக்கு சார். இந்த ஆன்சர் இருக்குது இல்லையா? ரைட் ரைட். இப்படி குறிச்சா பிழையா வரும் சார். உங்களுக்கு எனக்கு நீங்க எடுத்த ஆன்சர் படை சரியா? சிம்பிள் கான்செப்டா? B ல இருந்து D கொண்டு போடுறீங்க. B ல இருந்து D க்கு பண்ணுவாங்க. சரியா? இதுல இருந்து D கிளைங்க. சரி. அடுத்தது E ல இருந்து C க்கு இருக்குங்க. டேன படத்துல ஒரு டியூட்ல வந்து S குறிவடைகளா S மென்ஷன் பண்ணிருங்க. அதாவது நீங்க படத்தை கீறி போட்டப்போ ரெண்டு இடத்துல வெட்டுனாங்க. E ல இருந்து C தான் நெகிரியா. அப்ப ECM BDM வெற்ற இடம் இருக்கோ அந்த பாயிண்ட்ல S ன்னு கீறி போட்டு அதான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரி. சரியா? டக்குனு மறுபடி சரியா? இதுக்கு ஆன்சர் வந்தப்போ இது S வரும் ஆன்சர் 4 சரியா? S வரும் ஆன்சர் 4 சரியா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். இந்த 8வது கேள்வியை வீட்டை செய்யணும். 87ஆம் ஆண்டு வந்த கேடா 20ஆம் பக்கத்துல 8வது கேள்வி 7வது கேள்வி 7வது செஞ்சுட்டோம் நினைக்கிறேன். 7வது செஞ்சுட்டோம். 8வது கேள்வி வீட்டை செஞ்சிருக்கணும். சரி ரைட். அதை காண நினைக்கிறேன். சரி கிளாஸ் முடிப்போம். அடுத்தது வார தைப்பொங்கல் ஐ மீன் அந்த வீக் இருக்குதானே வார வீக் அதுக்கு அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து அதாவது இன்றைக்கு திங்கள் செவ்வாய் புதன் அடுத்த திங்கள் செவ்வாய் புதன் அதுக்கு பிறகு இருந்து இரவு கிளாஸ் வந்தா 9 மணி வரைக்கும் போகும். 9 மணி வரைக்கும் 8:45 முடிக்கிறோம். சரியா? இதே பிரச்சனை இப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கு சிலபஸ் நாங்க நெருங்கவே இல்லை. இதே பிரச்சனை செகண்ட் டேர்முக்கும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. ஆனா கட்டாயம் பெறும் ஏன் தானே அது வேற வந்து தெரியுமா மாற்று கருத்துல செகண்ட் டேர்முக்கு அந்த பிரச்சனை வந்து தெரியுமா? ரைட். ஸோ செகண்ட் டேர்ம் உங்களை ஓடக்கூடிய வரைக்கும் என்ன விளங்கிக் கொள்ளணும். நாங்க ஜூம்ல தொடங்கினது லேட்டடா சரியா? ஆனா கேள்வி எவ்வளவு செஞ்சு வினைக்கட்டு போறோம் சரிதானே? இப்ப மாத்தி கொண்டு ஓட இல்லை. ஸோ அதுக்கு ஒரு டைம் கட்டாயம் எடுக்கும் சரிதானே? எஸ்ஏ கிளாஸ் விடுறோம். எஸ்ஏ எப்ப நடக்குன்னு கேட்டா திங்கள் செவ்வாய் நீங்களும் முடிக்க சொல்றீங்க. பிசிக்ஸ் எப்ப நடக்கிறது? செவ்வாயா திங்களா? செவ்வாய் இப்ப செவ்வாய் திங்கள்ல மாறும். இப்போதைக்கு பிசிக்ஸ் செவ்வாய் இல்லை அப்படியா? செவ்வாய்க்கிழமை ரைட். ஸோ பாருங்க இதெல்லாம் முடியட்டுமே. என்ன செவ்வாயும் புரியல தானே? இந்த டேர்ம் எக்ஸாம் முடியுங்க. என்ன ஒவ்வொரு செவ்வாயும் ஒரு எஸ்ஏ கிளாஸ் செய்வோம். ஒரு எஸ்ஏ செய்வோம். சரி ரைட். ஓகேடா பை பை. சார் क्वेश्चन குரூப்ல ஒருக்கா போட்டு விடுங்க. ஆமா क्वेश्चन 8வது கேள்வியா அண்ணா ஜாஃப்னா ஹிந்து காலேஜ் ஸ்கீம் ஒருக்கா போட்டு விடுங்க. அன்னைக்கு சரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடு. ஓமண்ணா. சரிடா ஓகேடா பை பை. நாளைக்கு கண்டிக்கல